2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜாலியான ஒரு ஆள், எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். ஸோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இந்த லைஃப் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மகிழ்ச்சிகரமான காலம் அதுனா இந்த காலகட்டம் தாங்க. அதாவது நீங்கள் எதை செஞ்சாலும் 100 மடங்கு பெருகும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்ததெல்லாம் நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதில் குறிப்பாக முதல் 3 மாதம் இருக்கு இல்லையா, அந்த 3 மாதத்துலேருந்து நல்ல மாற்றத்துக்கான நேரமாக இருக்கக்கூடும். இந்த வருஷம் எப்போதுமே நீங்கள் 4 ஆண்டுகோள்கள்ன்றனாலே 4 கிரகம் தான். சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது. ஆண்டுகோள்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கான காலகட்டங்கள் சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கான டைமு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், பணம் இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்குங்க. வேலைக்கு உண்டான கிரகம் யார்? தொழிலுக்கு உண்டான கிரகமும் வேலைக்கு உண்டான கிரகம் ஒரே கிரகம் தான், சனி பகவான். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருப்பீங்க, வேலை வந்து கிடைக்கல சார் அப்படின்ட்டு இருப்பீங்க. நிறைய தடுமாற்றங்களாக இருந்துச்சு இல்லையா. அதாவது வீட்லேயே வந்து திட்டிருப்பாங்க, 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சு வீட்லேயே சும்மா தண்டசோறு சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் வேலை கிடைச்சிடும். அந்த மாதிரி குறிப்பிட்ட காலகட்டமாக இருக்கக்கூடும். நிறைய பேருக்கு அவமானப்பட்டவங்களுக்குலாம் இந்த வேலை தொழில் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் 10ஆம் இடத்துல சனி வர்றார். 10ஆம் இடம்னாலே என்னங்க, ஜீவனம், பொருளாதாரம், பணம் இது அப்படியே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 2 மடங்கு நல்ல வருமானத்தை வந்து கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உண்டுங்க. எப்படி தொழிலை கொடுப்பாருன்னா, சனி பகவான் தான் தொழில். வேர்வை சிந்தி உழைக்கிற அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சிறு குறு வியாபாரிகள், உணவு வியாபாரிகள், தட்டுக்கடை வச்சுருக்கவங்க, இட்லி கடை வச்சுருக்கிறவங்க, கால் டாக்ஸி ஓட்டுறவங்க, அதே மாதிரி சைக்கிள் கடை வச்சுருக்கிறவங்க, ரிக்ஷா வண்டி ஓட்டுறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடும். குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா சிறு குறு வியாபாரிகள் அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நல்லாவே வரக்கூடும். இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் அதை வச்சு நான் ஏதாச்சும் பண்ணலாமா, சின்னதாக கடை ஓப்பன் பண்ணலாமா, ஏதாச்சும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாமா, உணவு வியாபாரம் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் சூப்பரான டைமு. ஸோ நீங்கள் பண்ணுற வியாபாரம் உங்களுக்கு ரெட்டிப்பாக வரக்கூடும். அப்போ 5 லட்ச ரூபா போட்டு அப்படியே 15 லட்ச ரூபா எடுக்கலாம். வித்தின் 6 மந்த்லேயே நீங்கள் வந்து எடுக்கலாம். தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. 10ல் சனி வந்த உடனே இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமா 2025 சூப்பரான காலகட்டம். நல்ல பணம் வரும், பொருளாதார வசதின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வருமானம், வசதி, வாழ்க்கை எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் வருவீங்க 2025ஆம் ஆண்டு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா களை கட்டுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2025 ஆண்டு சூப்பரான காலகட்டம். எப்படின்னா இந்த ஆண்டுகோள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மே மாதத்தில் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரு ஆவார். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மே மாதம் எண்டில் ராகு கேது பயிற்சியும் வராங்க. இப்போ ராகு கேது பயிற்சிகளும் காதலர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ காதலை தூண்டக்கூடிய கிரகங்கள் புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாதத்தில் சூப்பராக இருப்பாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு காதலர்கள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வார்கள். நிச்சயம் அந்த காதல் வாழ்க்கையை வந்து கல்யாணத்தில் போய் முடிக்கக்கூடும். ஏற்கனவே சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் மீண்டும் ஒன்று சேருவாங்க அப்படின்றத நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு எடுத்துக்கலாம். கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எனக்கு கல்யாணமே நடக்கலை சார், நடக்குமா நடக்காதா, நான் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் நிச்சயமாக நடக்கும். அதே டைமில் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். முதல் தோல்வி அடைஞ்சில காதலுக்கு திருமணமாக இருக்கிற வாழ்க்கையில் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும். ஸோ கல்யாணம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தம்பதியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடும். கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடும். ஸோ காதல், கல்யாணம், கணவன் மனைவி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் இந்த 2 பேருக்கும் வந்து உண்டான அத்தனை விஷயங்களுமே பரஸ்பர உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உறவுகளை மிதுன ராசிக்காரங்க நல்லா அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு இமாலய வெற்றியை வந்து தர முடியும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ்க்கை. வெளிநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ எப்படி கிடைக்கும்? ஏன்னா ராகு வந்து இங்கே உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ அது 9ஆம் இடத்துக்கு வரக்குள்ள ராகு தான் வெளிநாட்டு கிரகம். ஸோ எல்லா கண்ட்ரிஸுக்குமே துரத்துறது அவர் தான். நீங்கள் இங்கே சென்னையில் இருந்தாலும், கோயம்புத்தூரில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் வெளிநாட்டுக்கு நீங்கள் போ அப்படின்னு சொன்னாலே ராகுவோட அனுமதி இல்லாமல் இருக்காது. 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் வெளிநாட்டுக்கு பறந்து செல்லுவங்க. விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் அதிகமாகக்கூடும். இந்த சிங்கப்பூர், மலேசியா, துபாய்
மற்றும் கனடா, ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். இங்கெல்லாம் நீங்கள் பறந்து செல்லலாம், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்கள் குடும்ப சுமையை இறக்கி வைப்பீங்க. 2025 ஆண்டு கஷ்டப்பட்ட அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதொரு வாய்ப்பை வந்து இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் தரக்கூடும். ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக தான் இருந்துச்சு போன வருஷம்லாம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா 6, 8, 12 எந்த கிரகமும் இந்த வருஷம் இல்லைங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கான நேரமாக 2025 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய அந்த வெளிநாட்டு பயணங்கள் வாய்ப்புகள்லாம் உண்டாகக்கூடும். ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றங்கள் இருக்குது இல்லையா. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஐடியில் இருக்கிறேன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா நல்ல திறமை இருக்குது சார் அப்படின்னா இந்த திறமைக்கு உண்டான வாய்ப்புகளும் பணங்களும் நிச்சயமாக வரக்கூடும். 50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 1,00,000 வந்தால் எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகளை வந்து நல்ல பணவரவை வந்து ஐடியில் இருக்கிறவங்களாம் சம்பாதிப்பாங்க. ஸோ சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருந்த கெடுபிடி இருக்கு இல்லையா, அந்த மன அழுத்தம், ப்ரெஷரு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமான ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ ஏன்னா அவங்களாம் வந்து அந்த டேபிள்லேயே உட்காந்து 12 hours டியூட்டி பார்த்து ப்ரெஷரில் இருந்திருப்பாங்க. ஸோ அதில் அவங்களுக்குலாம் ஒரு ரிலீஃபாக இருக்கக்கூடும். ஆண்களுக்கும் அப்படி தான். ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குமே நல்ல மாற்றங்களுக்கு உண்டான நேரமாக இருக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல காலங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மிதுன ராசிக்கு வந்து கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் தான். அப்போ புதன் ஆரம்பத்துலேருந்தே இந்த வருஷத்தில் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை வந்து கொடுப்பார். அதே டைமில் குறிப்பாக ராகு, கேது பகவான் எங்கே வர்றாரு? கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றாரு. அப்போ 3ஆம் இடம் முயற்சி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகள் வசியம் அந்த இடத்துல தாங்க இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வீடு, ட்ரீம் ஹவுஸு இதெல்லாம் வந்து முயற்சி சின்னதாக போட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எஃபர்ட்டோட வரக்கூடும். நல்ல வீடு மனை யோகம்லாம் உண்டாகக்கூடும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடுலாம் அமைய கொடுங்க. குறிப்பாக வாகன மாற்றங்களுக்கு உண்டான நேரமாக இருக்கும். நீங்கள் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீமாக ஒரு கார் நினச்சிருப்பீங்க இல்லையா, மினிமம் ஒரு 15 லட்ச ரூபாயில் கார் வாங்கணும் சார் அப்படின்னா அந்த கார்லாம் சூப்பராக வாங்குவீங்க. 2 வீலர் நல்ல அழகான ஒரு வாகனம் வந்து அமைய கொடுங்க. ஸோ வீடு மண்மனை யோகம் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நல்ல ஒரு காலகட்டங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வாய்ப்பு, குழந்தை பேரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அழகான அன்பான குழந்தை வந்து உங்களுக்கு பெறக்கூடும். அறிவான குழந்தை வந்து பெறக்கூடும். ஏன்னா குழந்தையை குறிக்கின்ற கிரகமே குரு பகவான் தான். அப்போ குரு எங்கே வர்றார்? உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடாது. ராசியில் வரக்குள்ள உங்களுடைய தன்மை, உங்களுடைய மனம், சிந்தனை அப்படியே குருவாக மாறும். குருனா என்னங்க? நல்லவன். குறிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சின்ன ட்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் நல்ல சுப செய்திகள்லாம் வரக்கூடும். சீமந்தம், வளையகாப்பு இதெல்லாம் வரக்கூடும். குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நல்ல மகிழ்ச்சியான காலகட்டமாக 2025 ஆண்டு நிச்சயமாக அமைய கொடுங்க. அடுத்ததாக கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியான காலகட்டம். 2025 நிறைய ஸ்கோர் பண்ணுவீங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் தான் சரினால வாங்க முடிஞ்சுன்னா அவங்களாம் 80 வாங்குவீங்க, 90 வாங்குவீங்க. நல்ல இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து உங்களுக்கு முயற்சி நம்ம சொன்னோம். முயற்சி மெய்வருத்து கூலி தரும். கேது பகவான் 3ஆம் இடத்துல போகிறதுனால ஆன்மீக வழிகளில் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகள் உண்டாகக்கூடும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரேயர்ஸ் பண்ணணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக நீங்கள் படிக்கலாம். நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். டைம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் காலம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடும். அதாவது டைம் இஸ் ஹீலிங் சொல்லுவாங்களே, அந்த காலம் வந்து உங்களுக்கு நல்ல அருமருந்தாக இருக்கும். அந்த அருமருந்தான காலம் தான் 2025. ஸோ மாணவர்கள் வந்து என்ன நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். டாக்டர்னா டாக்டர், இன்ஜினியர்னா இன்ஜினியர், வக்கீல்னா வக்கீல், அந்த மாதிரி எந்த துறையில் நீங்கள் காலை வச்சாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் தொடலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடிகளை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு முன்பு இருந்த பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கழுத்து, இந்த மிதுனம்னாலே கழுத்து பகுதி. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு கழுத்து பகுதியில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக மாறக்கூடும். அதே டைமில் கழுத்து, கால் பகுதி மற்றும் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடும். ஏன்னா இந்த வருஷத்தில் 4 கிரக பயிற்சி, இந்த 4 கிரக பயிற்சியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோயை வந்து நோயின்றி அந்த வாழ்க்கை வந்து நிச்சயமாக அமையக்கூடும். முக்கியமாக ஆப்ரேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்களா, அந்த காலகட்டம் தான். ஸோ நல்ல ஒரு அறுவை சிகிச்சைக்கான காலகட்டமாக இருக்கணும். நிறைய உணவும் உடற்பயிற்சியுமே உங்களை வந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும்
நல்ல அறுவடை செழிப்பாக இருக்குங்க. விவசாயம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்போ சனி 10க்கு வரார். இந்த வருஷம் நீங்கள் மார்ச்லேருந்து செப்டம்பர் அந்த காலகட்டம்லாம் நல்ல செழுமையான ஒரு அறுவடை செய்யலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாகுபடி அதிகமாகவே வரக்கூடும். ஸோ கண்டிப்பாக வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணலாம். குறிப்பாக வந்து காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நல்ல வியாபாரத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். பன்மடங்கு லாபத்தை வந்து நிச்சயமாக விவசாய மக்கள் வந்து பெருகலாம். அதுக்கடுத்ததாக அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் அரசியல் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஜனவசியனாலே 10ல் சனி பகவான் இருந்தாலே உங்கள் ஊர்லேயே நீங்கள் உங்கள் கிராமத்துலேயோ எங்கே வேணாலும் ஒரு கிட்டத்தட்ட வந்து தலைமை பகுதி தேடி வரக்கூடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நகர செயலாளர், இணைப்பதிவு செயலாளர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, போஸ்டிங் வந்து உங்களுக்கு வரக்கூடும். ஸோ நிறைய போஸ்டிங் உண்டான நேரம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம் 2025. அதுக்கடுத்து சினிமாவில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மிதுன ராசியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக வந்து சினிமாவில் இருக்கிறாங்க. சினிமாவில் புகழ் பெறுவங்க மிதுனம் தான். ஏன்னா மிதுனம் வந்து புதன் தான் இயல், இசை, நாடகம் அந்த துறைகளில் நீங்கள் ஜொலிப்பீங்க இந்த வருஷம். ஏன்னா உங்களுக்கு ராகு கேது 9, 10ல் வரக்குள்ள உங்களுக்கு தர்ம கர்மத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு ராகு, அதாவது ஃபோட்டோகிராஃபு, சினிமேட்டிக்கு இது எல்லாத்தையும் ராகு கொடுப்பாரு. ஸோ ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் ப்ரொடியூசர் தேர்றீங்களா, கண்டிப்பாக ப்ரொடியூசர் தேவைங்க. நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, நடிப்பு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 2025ஆம் ஆண்டு நல்லாவே இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் நெகட்டிவ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நெகட்டிவ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை தொழிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் இருந்தாலே போதும். நிதானத்தை சனி கொடுப்பார். ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான காலகட்டம். இந்த 2025ல் இவங்களுக்கு 90% டிக் மார்க் எடுத்துக்கலாம். ஸோ 10% என்பது சின்ன சின்ன ட்ராபேக் இருக்கும். அதை நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு 90% இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுடைய கட்டங்கள் நல்லா இருந்தால் திட்டங்கள் நல்லாவே இருக்கும். பொது வழிபாடை பொறுத்த வரைக்கும் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன், அதாவது பெருமாளை வந்து வழிபாடு பண்ணுங்கள். மிதுனம் தான் பெருமாள், மிதுனம் தான் ஏழுமலை. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க. பச்சை கலர் வஸ்திரத்தை வந்து ஆடையாக அனுபவிச்சுட்டு வாங்க. கல்வி தானத்தை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க. கல்வி தானம், ஆடை தானம், அன்னதானம் 3மே பண்ணிவிடுவாங்க. ஸோ 2025ஆம் ஆண்டு புத்துணர்ச்சியுடன் நீங்கள் இருப்பீங்க. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.